ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரம் காரணமா இருக்கலாமா என ஒரு தகவலானது பேசப்பட்டிருக்கிறது. ஆருத்ரா கோல்டு பண மோசடியில் பாதிக்கப்பட்ட சிலருக்கு ஆம்ஸ்ட்ராங் பணத்தை மீட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவரது ஆதரவாளர் ஜெயபாலை ஆருத்ரா நிதி நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷ் மிரட்டியதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆத்திரமடைந்த ஜெயபால் கூட்டாளிகளோடு சேர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷை குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றதாக ஆற்காடு சுரேஷ் தம்பி பாலு உட்பட 7 பேர் போலீசில் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆற்காடு சுரேஷ் கூட்டாளிகள் பின்தொடர்வது தொடர்பாக நுண்ணறிவு பிரிவு போலீஸ் 3 முறை ஆம்ஸ்ட்ராங்கை எச்சரித்ததாக கூட ஒரு தகவலானது தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது நேற்றிலிருந்து உளவுத்துறை செய்யாத முறையில் செயல்படவில்லையா ஒரு கேள்வியானது தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவு ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 3 முறை குறிப்பாக எச்சரித்ததாக கூட தகவல் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அந்த அடிப்படையில் அதை ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக தன் காரில் செல்லும் போது குறிப்பாக துப்பாக்கியுடன் செல்லக்கூடிய நபராக தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி நேற்று அவருடைய இல்லத்தை பார்வையிடும் பொழுது துப்பாக்கியை எடுத்து செல்லவில்லை. அந்த அடிப்படையில் தான் அதை கண்காணித்துதான் அந்த ஒரு வருடமாக தொடர்ந்து கண்காணித்து அவரை சரி தக்க நேரத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரி நேரத்தில் படுகொலை வெட்டி கொலை செய்திருப்பதாக தற்சமயம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.